அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கண்ணபிரானை காப்பிடுவதற்காக யசோதை அழைக்கின்ற திருமொழி 2ஆம் பத்திலே 8ஆம் திருமொழி. அவனுக்கு விளக்கேற்றி வைத்து அந்தியம்போதிலே யாருடைய கண்ணெச்சலும் படாமல் இருக்க வேணும் என்று தாயார் செய்யக்கூடிய காரியம் யசோதை செய்தாள். அதைத்தான் பெரியாழ்வாரும் செய்கிறார் இந்த 8ஆம் திருமொழியிலே. அதிலே 8வது பாசுரம். அதிலே அவனை அழைக்கிறாள். என்ன அழைக்கிறாள் என்னால், நீ போய் மன்றில் நில்லாதே, அங்கையெல்லாம் துஷ்ட தேவதைகள் சில உண்டு, அதான் கம்ப கபாலிகான் அங்கு என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். அதாவது துஷ்ட தேவதைகள் அதுகள் இருக்கிற இடத்துல போய் சாயங்காலத்து வேளை குழந்தைகள் நிற்கக்கூடாதான். அதைத்தான் இந்த பாசுரத்திலே சொல்லுகிறாள். இமயவர்க்கென்ன மரியாய் கும்பக்களிரட்டகோவே கொடுங்கஞ்சன் நெஞ்சினில் கூத்தே செம்பன் மலை வெள்ளரையாய் செல்வத்தினால் வளர் வெள்ளாய் கம்பக் கபாலிகானங்கு கடிலோடை காப்பிடவார. இன்பமதனை உயர்த்தாய் என்றால் இன்பத்தை எனக்கு கொடுத்தவனே என்ற அர்த்தம். ஒரு பிள்ளை பிறந்தது என்னால் என்ன ஆனந்தம், எல்லாம் தெய்வனங்க யசோதை பெத்தாளே என்று தேவகிய புலம்பும் அளவுக்கு எல்லை இன்பத்தை, அதாவது தொல்லை இன்பத்தை இறுதி கண்டவள் என்னால் யார்? அவள் யசோதை பிராட்டி, தேவகி பிராட்டி சொல்லுகிறாள் அந்த வார்த்தையை. தொல்லை இன்பத்து இறுதி இந்த யசோதை என்றோ கண்டாள் என்று சொல்லுகிறாள். ஆகையினாலே இன்பமதனை உயர்த்தாய், எனக்கு அப்படிப்பட்ட இன்பத்தை, பிள்ளமை இன்பத்தை கொடுத்தவன் அல்லவா நீ. இமையவர்க்கு என்று மரியாய். ஆனால் ஒரு இடைச்சியான தேவகிக்கு கிடைத்த பரம பாக்கியம் கூட தேவர்களுக்கு கிடைப்பதில்லையா? எங்கே கிடைப்பதில்லை? சொர்க்கத்தில் இருக்கிற தேவதைகளுக்கும் கிடைப்பதில்லை. ஏன் கிடைப்பதில்லை என்றால் அவர்களெல்லாம் அகங்காரிகளாய் இருக்கிறார்கள். அதாவது நாமே ராஜாக்கள், நாமே பெரிய தேவர்கள் என்று இருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு பகவான் அரியவனாயிருக்கிறான் என்று இமையவர்க்கு என்று மரியாய். ஒரு நாள் அல்ல, என்றைக்குமே அவர்களுக்கு அவன் அரியவன் தான், கிட்டுவதற்கு அரியவன். ஆனால் தானே விருப்பப்பட்டு கொடுக்கிற பொழுதோ இந்த ஒரு ஆயர் பெண்ணான தேவகிக்கும் தன்னை கொடுத்தான். ஆஹா, இன்பமதனை உயர்த்தாய் இமையவர்க்கு என்று மரியாய். கும்ப களிறு அட்ட கோவே என்று கம்சனாலே ஏவப்பட்ட ஒரு யானை, அது கும்ப களிறு என்னால் மிகவும் கோபத்தோடு வந்த ஒரு யானை, கோலையா பீட்டம் என்கிற யானை. அதை அட்டவன், விரோதிகளை அழிப்பவன், அதாவது தன்னை வேண்டுபவர்களுக்கு தன்னை கொடுப்பவன், அகங்கரிப்பவர்களுக்கு தன்னை மறைப்பவன், அதே சமயத்திலே தன்னை விரோதிப்பவர்களை அழிப்பவன். கும்பக்களிரட்ட கோவே கொடும் கஞ்சன் நெஞ்சினில் கூற்றே. கம்சனுக்கு கண்ணனை நினைக்கிற பொழுதெல்லாம் ஒரே யமபயம் ஏற்படுமா. கண்ணனை பார்க்கிற பொழுதல்ல, அவனுடைய நெஞ்சிலேயே கண்ணனை பற்றி எப்பொழுதும் பயம் இருந்து கொண்டே இருந்தது. அப்படி கொடுங்கஞ்சன் நெஞ்சினில் கூற்றே என்றெல்லாம் அவனை வர்ணிக்கிறார். அதுக்கு மேலே செம்பொன்மதில் வெள்ளரையாய். ஆஹா, செம்பொன்னாலே செய்யப்பட்ட அழகிய மதிலாம் அந்த திருவள்ளரை என்கிற திவ்யதேசம். அந்த மதில்களாலே சூழப்பட்ட திருவள்ளரை என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருப்பவனே. அதுக்கு மேல சொன்னதுதான் கம்பக்கபாலிகானங்கு. கம்பம் என்னால் அது வடமொழி சொல். இந்த கம்பம் என்கிற வடமொழி சொல்லுக்கு நடுக்கம் என்பது பொருள். ஆக கம்பக்கபாலி என்னால் நடுக்கத்தை உண்டாக்கக்கூடிய கபாலி என்ற தேவதை அங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கபாலி என்கிற தேவதை அங்கே நாற்சந்தியிலே அந்த மாலை வேளைகளிலே அப்படி இருப்பதாக சொல்லுவதுண்டு. அதாவது அந்த கபாலி என்கிற தேவதை அது பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருக்கும் அல்லவா. சாம்பலை உடலிலே பூசி எலும்புகளையும் மண்டை ஓடுகளையும் மாலையாக அணிந்து கொண்டு பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்கும். அதிலும் சிறு குழந்தையான இவன் பார்த்தால் என்ன எப்படி நடுங்குவானோ. ஆயினாலே என்ன சொல்கிறாள்? கம்பக்கபாலிகானங்கு, நடுக்கத்தை விளைக்கக்கூடிய கபாலி. கபாலி என்ற சொல்லுக்கு ருத்ரன் என்றும் பொருள் கொள்ளலாம், அல்லது துர்கை என்றும் பொருள் கொள்ளலாம். அப்படிப்பட்ட, அதாவது பயங்கரமான தோற்றத்தை உடைய அந்த தெய்வங்கள் எல்லாம், தேவதைகள் எல்லாம்
அங்கே நின்று கொண்டிருக்குமே. ஆகையினாலே கடிதோடி காப்பிடவாராய். கடிதோடி என்றால் மிக மிக விரைவாகவே வந்துவிடு. ஏதாவது உனக்கு ஆவதற்கு முன்னாலே நான் உனக்கு காப்பிட்டு விட வேண்டும். அங்கே நாற்சந்தியிலே நிற்காதே, நீ வந்துவிடு என்று அவனை பார்த்து சொன்னாளாம். இதை கேட்ட கண்ணன், அம்மா நீதான் என்னை சொல்லிவிட்டாயே, நான் எப்படிப்பட்டவன், கும்பக்களிறு அட்டவன், கொடுங்கஞ்சன் நெஞ்சில் கூற்று என்னெல்லாம் சொன்ன பிற்பாடு இந்த கம்பக்கபாலியை பார்த்தா நான் பயப்படுவேன், எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ எதற்கு அவர்களையெல்லாம் சொல்லுகிறாய் என்று கண்ணன் கேட்க, அப்பா உனக்கு இந்த திருவள்ளரையிலே எப்பேற்பட்ட மகான்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் உனக்கு வாழ்த்து பாடுவதற்காக காப்பிடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், நீ வருவாயாக என்று அவனை அழைக்கிறாளாம். கொடுநீர் சங்கில் கொண்டிட்டு எழில் மறையோர் வந்து நின்றார், தருக்கேல் நம்பி சந்தி நின்று தாய் சொல்ல கொள்ளாய் சில நாள் காப்பினாரொன்னை காத்த சேதுர வள்ளரனின் நாய் உறக்காட்டு வந்து விளக்கு என்னொடி சொல்றா. என்ன சொல்றா? உனக்கு காப்பு, உனக்கு எத்தனை பேர் வந்திருக்கா பாருங்க. இருக்கொடு நீர் சங்கில் கொண்டிட்டு. வேத வாக்கியங்கள் ரிக்கு என்னால் வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்கியங்களுக்கு ரிக் என்று பெயர். ஆஹா, அவர்களுடைய வாயிலே வேத ரிக்குகள் அப்படியே பிரவாகமாக வருகின்றன. எழில் மறையோர் என்று அப்படி வேதவாணர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வாயிலிருந்து வேதம் அப்படியே பிரவாகமாக வருகிறது. அதற்கு மேலே உனக்கு சமர்ப்பிப்பதற்காக சங்கிலே தீர்த்தத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆஹா, சங்கிலே இருக்கிற தீர்த்தமும் மந்திரத்தாலே, அதாவது அபிமந்திரிக்கப்பட்ட தீர்த்தத்தை சங்கிலே கொண்டு வருகிறார்கள் என்றும் கூட கொள்ளலாம். ஆஹா, இருக்கொடு நீர் சங்கில் கொண்டு எழில் மறையோர் வந்து நின்றார். உனக்கு எழில் மறையோர் உனக்கு கைங்கரியம் செய்வதற்காக வேதவாணர்கள், முனிவர்கள், மறையவர்கள் அல்லது இந்த திவ்யதேசத்திலே உனக்கு நித்தியம் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பரமை காந்திகளான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவளெல்லாம் வந்து நின்றார்கள். ஆனால் நீயோ தருக்கோடு நிற்கிறாய். எங்கே தருக்கு என்னால் கர்வம், செருக்கோடு நிற்கிறாய். என்ன கர்வம்? நான் கஞ்சனை உதைத்தனவல்லா, அதாவது அந்த கோலையாபிடத்தை அழித்தவன் அல்லவா, ஆகையினாலே எனக்கு என்ன ஆபத்து வரும் என்று தருக்காக நிற்கிறாய். தருக்கேல் நம்பி சந்தி நின்று, இப்படி நாற்சந்தியிலே நின்று நீ தருக்கி திரியாதே. ஏனென்றால் எந்த சமயத்திலே உனக்கு என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று தாயான நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னாளாம். அதற்கு மேலே தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள், கொஞ்ச நாளாவது தாயார் சொல்றத கேளு. ஏன்னா நீ வளர்ந்து விட்டால் அப்புறம் நீ சொன்னதான் நான் கேட்கணும். அப்படித்தானே சொல்லி இருக்கிறது. பிள்ளைகள் சொன்னதான் தாயார் கேட்கணும். எப்போ பிள்ளை தோளுக்கு மேலே வளர்ந்து விட்டால். ஆனால் நீ இன்னும் அவ்வளவு வளரலையே, சிறு குழந்தையாகத்தானே இருக்கிறாய். ஆயினாலே சில நாளாவது தாய் சொல்லு கொள்ளாய் என்ன, தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள், இன்னும் கொஞ்ச நாள் வளர்ந்த பிற்பாடு நீ எப்படி பண்ணா இரு, இப்ப நான் சொல்றத கேளு என்று யசோதை சாமான்யமாக குழந்தைக்கு சொல்லுவது போலே சொல்லுகிறாளாம். தருக்கேல் நம்பி சந்தி நின்று தாய் சொல்லு கொள்ளாய் சில நாள். இவன் யாரு அப்படின்னா, தேசுடை வள்ளர நின்றாய், நல்ல தேஜஸையுடைய திருவள்ளரையிலே நிற்பவனே, நான் சொல்லுவதை கேள். என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? உருக்காட்டும் அந்தி விளக்கு. ஆஹா, உன்னுடைய திருமேனியை மிக அழகாக காட்டுகிற அந்தி விளக்கு, சாயங்காலத்தில் ஏற்றி வைத்திருக்கிற விளக்கு, இந்த விளக்கை கொண்டுதான் உனக்கு நான் காப்பிட போகிறேன். ஆகையினால் இதை ஒளிகொள்ள நான் ஏற்றுகிறேன், நீ வாராய் என்று, உனக்கு நான் காப்பிட வேண்டும், இந்த விளக்கை ஏற்றி வைக்கிறேன், நீ வருவாயாக என்று இந்த பாசுரத்திலே, இந்த 9வது பாசுரத்திலே யசோதை கண்ணனை அழைத்தாளாம். அந்த வார்த்தைகளைத்தான் பெரியாழ்வார் சொன்னார். ஆஹா, அடுத்தபடியாக இந்த 10 பாட்டை கற்பவர்களுக்கு பாவங்களே இருக்காது, எல்லா பாவங்களும் இவர்களை விட்டு அகன்று போய்விடும் என்று 10வது பாட்டிலே பலம் சொல்லுகிறார். பலம் சொல்லி இந்த திருமொழியை முடித்து வைக்கிறார் பெரியாழ்வார், நிறைவு செய்கிறார். உணர்திரு வெள்ளரையானை மகதற்குயர்ந்தவதோரை மகந்தன்னை காப்பிட்ட மாத்தம் வேத பயன் கொள்ளவல்ல விட்டது தன் சொன்ன மாலை பாத பயன் கொள்ளவல்ல பத்தருள்ளார் வினை
இது எப்பேற்பட்ட பதிகம் என்னால் மிக அழகாக தெரிவிக்கிறார். அந்த மாதர்க்கு உயர்ந்த அசோதை, பெண்களிலே ரொம்ப உயர்ந்தவள் என்னால் அவளை போல உயர்ந்தவள் ஒத்தி கிடையாது. ஏனென்று கேட்டால் எம்பெருமானை பிள்ளையாக எத்தனையோ தாயார்கள் பெற்றார்கள். கௌசல்ய பெத்தாள், தேவகி பெத்தாள், இன்னும் ஜமதகினி முனிவருடைய மனைவியான ரேணுகா தேவி என்று சொல்லப்படுபவள் அவளும் கூட பெத்தாள். ஆனால் யசோதை அனுபவித்த அனுபவம் வேறு யாரும் அனுபவிக்கவில்லை. அந்த குழந்தை விளையாட்டுகள் அத்தனையும் நன்றாக கண்டு மகிழ்ந்தவள் என்கிறபடியினாலே அவள்தான் மாதர்க்கு உயர்ந்த அசோதை. அப்படிப்பட்டவள் மகன் தன்னை காப்பிட்டாள். மகன் தன்னை என்னால் தன்னுடைய பிள்ளையாக பிறந்திருந்த கண்ணனை. ஆனால் அந்த கண்ணன் யார் என்னால் பெரியாழ்வார் அவனை திருவள்ளர் எம்பெருமானாக அனுபவிக்கிறார். திருவள்ளர் எம்பெருமான் யார் என்றால் போதமர் செல்வ கொழுந்து புணர் திருவள்ளரையான். போது என்னால் புஷ்பம், அதிலே அமர்ந்திருக்கக்கூடிய செல்வ கொழுந்து என்னால் அவள்தான் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி. ஆஹா, தாமரை பூவிலே அமர்ந்திருப்பவளான பெரிய பிராட்டியாரான ஸ்ரீ மகாலட்சுமியாலே புணரப்பட்டவனான ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ளப்பட்டவனான திருவள்ளரை எம்பெருமான் என்று சொல்றார். இன்றைக்கும் கூட திருவள்ளரையிலே அந்த எம்பெருமானுடைய பிராட்டிக்கு பங்கைய செல்வி என்பதுதான் திருநாமம். அந்த புண்டரீகாட்சனுடைய அந்த தேவிக்கு பங்கைய செல்வி என்பது திருநாமம். அந்த பங்கைய செல்வியைத்தான் இங்கே ஆழ்வார் போதமர் செல்வ கொழுந்து என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பங்கைய செல்வியாலே புணரப்பட்ட அந்த திருவள்ளரையானை, அசோதையினுடைய மகனை அவள் தான் காப்பிட்ட மாற்றம். அந்த வார்த்தைகளை யார் சொன்னான்னு கேட்டா விட்டுசித்தன் சொன்னான். அந்த விட்டுசித்தர் எப்படிப்பட்டவர்? வேத பயன் கொள்ள வல்லவர். வேதாந்தங்களை எல்லாம் எம்பெருமானுடைய அருளாலே வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தவர் அல்லவா. ஆயினாலே வேதத்தினுடைய அர்த்தத்தையும் நன்றாக நெஞ்சிலே தேடிக் கொண்டவர். அப்படிப்பட்ட அவர் அருள் செய்த இந்த திருமொழியிலே பாதப்பயன் கொள்ள வல்லார். ஒரே ஒரு பாதம் போரும். அந்த ஒரு பாதத்தை நாம் அனுந்தித்தாலும் கூட அப்படி அனுசந்திக்கருடைய பக்தர் உள்ளார். பக்தர்களுடைய வினை பாவமெல்லாம் தொலைந்து போம் என்கிறார். ஒண்ணுமே வேண்டாம். இந்த இந்திரனோடு பிரமன் என்கிற திருமொழியிலே ஒரு பாதம், ஒரு சொல், அதை சொன்னாலே அத்தனை பாவங்களும் போய்விடும் என்று இப்படி பலன் சொல்லி தரை கட்டுகிறார். இன்னும் பெரியாழ்வாருடைய யசோதாபாவிலே அனுபவம் இன்னும் மேலே தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.